ரொம்ப சந்தோஷம். சார் நான் வந்து அ நம்ம திருமுல்லை வாயில்ல ஒரு சின்ன மீட்டிங்கு. அத நேத்து நம்ம காமராஜ் சார்ட்ட சொன்னேன். அப்புறம் காமராஜ் சார் சொன்னாங்க, "நீங்க எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ முடிச்சுட்டு வந்துருங்க சார். ஸ்டார்ட் பண்ணிடலாம்" அப்டின்னாரு. பட் கரெக்ட்டா முடிச்சு தான் வந்தேன். பட் அன்பார்ச்சுனேட்டா வர வழில நல்ல மழை. ஹெவி ரெயினு. லைட்டா கூட பெய்யல. நல்லா ஹெவி. ஃபுல்லா தொப்பலா நனஞ்சுட்டேன். நனஞ்சு சரி ஒரு வழியா இப்ப தான் வந்து சேர்ந்தேன். சரி அதான் நம்முடைய லீடர்ஸ் எல்லாருமே கொஞ்சம் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. ரொம்ப நன்றி. ஸோ எ இந்த வாய்ப்ப குடுத்த ஜஸ்ட் a மினிட். இந்த வாய்ப்ப குடுத்த அனைத்து லீடருக்கும் முதல்ல உண்மையிலேயே என்னுடைய நன்றிய நான் தெரிவிச்சுக்கிறேன். ஆ ஏன் அப்டின்னா, நான் மறுபடியும் சொல்லுவேன். அன்னையிலருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் தொடர்ந்து சொல்றது என்னன்னா, இப்படி ஒரு பிளாட்ஃபார்ம் தான் நம்ம எல்லாருமே வந்து ஒரு மேம்பட்ட ஒரு மனிதர்களாக மாத்தியிருக்கு ஆர்சிஎம்ல. ஜஸ்ட் ஸோ அந்த அளவுக்கு வந்து ஆர்சிஎம் நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்த தமிழ்நாட்டுல உருவாக்குது. அதுலயும் இந்த Zoom தளம் வந்து நமக்கு நல்ல ஒரு மாற்றத்தை குடுத்துட்டு இருக்கு அப்படிங்கிறத நான் வந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருப்பேன். அதுல அந்த வகையில நமக்கு இத குடுத்த லீடர்ஸா இருக்கட்டும், நம்முடைய ஒரு ராஜு கொஞ்சம் பச்சை துளசி போட்டு குடிமா ராஜு. கொஞ்சம் சுடு தண்ணி சூடா கொஞ்சம் கொஞ்சம் ஒய்ஃப் வச்சு கொடுக்க சொல்லு, சாப்பிடுங்க, சரியா போயிடும். மழையில நனைஞ்ச உடனே இருமுல. அதான் டக்குனு இந்த மழையில நனைஞ்சு வந்ததுனால அந்த இருமல் லைட்டா வந்துச்சு. பரவால்ல. தண்ணி குடிச்சிட்டேன். குடி சுடு தண்ணி குடி. பச்சை ஓகே துளசி. சார். ஓகே. ஓகே ரைட். ஓகே. நோ ப்ராப்ளம். ஸோ அதனால நம்ம காமராஜ் சாருக்கும், மத்த லீடர்கள் எல்லாருக்குமே வந்து நான் இந்த நன்றிய சொல்றேன். ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு Zoom தளம் நமக்கு கிடைச்சது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படிப்பட்ட மனிதர்கள் எந்த நேரத்துல எங்க இருந்தாலும் ஒரே இடத்துல உட்கார்ந்து அவங்களுக்கு ஒரு நாலேட்ஜையும் குடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தளம். ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, ரொம்ப இம்பார்ட்டன்டான சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நான் எடுத்துக்கிறது வழக்கமா நம்முடைய பிசினஸ் பத்தி பேசுவோம். லீடர்ஷிப்ப பத்தி பேசுவேன். பட் இன்னைக்கு எனக்கு ஒரு சப்ஜெக்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா தோணுச்சு. அது எப்படின்னா, நம்ம ஹெல்த்த பத்தி நம்ம எந்த அளவுக்கு நம்ம அ இம்பார்ட்டன்ட் குடுக்குறோம். நியூட்ரிசார்ஜ் அல்லது நம்முடைய ஆர்சிஎம் பொருட்கள் மூலமா நம்முடைய தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய எத்தன லீடர்ஸ், எத்தன பேரு இதுல ஜாயின் பண்ணவங்க அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து யோசிச்சு பார்க்கும்போது, அது பெரிய அளவுக்கு நம்ம வந்து ஆரோக்கியத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்கறது இல்ல அப்படிங்கிறது வந்து நமக்கு நல்லாவே தெரியுது. ஏன் அப்படின்னா, இந்த நியூட்ரிசார்ஜ் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இதுல வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளோ அற்புதமா பண்ணி குடுத்தாலும், மத்த நிறுவனங்கள் அளவுக்கு நம்ம போட்டி போட்டு பண்றோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப குறைவாக தான் இருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, இதுல இருக்க நெறைய லீடர்ஸே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நியூட்ரிசார்ஜ் மேல அந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு ஈடுபாடு காமிக்கிறது இல்ல அப்படிங்கிறத நமக்கு தெரியுது. ஏன்னா பர்ச்சேஸ் பண்ற எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஃப்எம்சிஜியும் நம்ம இம்பார்ட்டன்ட் குடுக்குற மாரி, நியூட்ரிஷன் ப்ராடக்ட்டுக்கு இம்பார்ட்டன்ட் குடுத்து ஒருத்தர நம்ம வந்து டீம்ல அழைச்சு கூட்டு வரணும். ஸோ வெறும் ரூ. 2000 3000 பொருள வந்து எஃப்எம்ஜியே மட்டும் சொல்லாம, நியூட்ரிஷன் பொருட்களுடைய இம்பார்ட்டன்ஸ் சொல்லி அதையும் எடுத்துக்கிறதுனால என்ன ஒரு ஆரோக்கியம் நமக்கு இன்னைக்கு நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம உடல் வந்து இயக்கத்துல இந்த நியூட்ரிஷன் வந்து எவ்வளவு முக்கியமான பங்கு பண்ணுது. அதுல முக்கியமா நம்மள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ப்ராடக்ட் எவ்வளவு முக்கியமானது. நியூட்ரிசார்ஜ்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பொருள். அது நமக்கு எந்த அளவுக்கு இன்னைக்கு முக்கியமானது அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்ப அதுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்முடைய உடல பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்முடைய உடல் எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு புராணத்துல இருந்து இந்த விஷயத்த நான் வந்து எடுத்து சொல்லலாம் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். சோ புராணத்துல வந்து பாத்தீங்கன்னா 4 யுகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து அ வேதங்கள்ல சொன்னது. அதே மாதிரி நம்ம இந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா தொன்று தொட்டு சொல்லியிருக்கக்கூடிய சில விஷயங்கள் என்னன்னா ஒவ்வொரு யுகம் திரேதா யுகம் அப்படின்னு ஒவ்வொரு யுகமா வந்து பாத்தீங்கன்னா கடைசியில வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு கலியுகம் அப்படின்னு நம்ம வந்து நிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அப்ப ஆரம்ப காலத்துல வந்து பாத்தீங்கன்னா அரக்கர்களுக்கும் தேவர்களுக்கும் வந்து சண்டை நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அரக்கர்கள் ஒரு உலகத்துல இருப்பாங்க, தேவர்கள் வந்து ஒரு உலகத்துல இருப்பாங்க. இவங்களுக்குள்ள அடிக்கடி சண்டை நடந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அதாவது அரக்கர்களுக்கு தனி உலகம், தேவர்களுக்கு தனி உலகம். அவங்க அடிக்கடி சண்டை போட்டுக்குவாங்கன்னு சொல்லுவாங்க. அது ஒரு யுகம். அதுக்கு அடுத்த யுகத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்படி சொல்றது ராமாயணத்தை சொல்லிக்கலாம். இப்ப ராமாயண யுகம் நடக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே இடத்துல அதாவது வெவ்வேறு நாடுகள்ல அதாவது வேற வேற உலகத்துல இருந்துகிட்டு
இப்ப வேற வேற நாட்டுல வந்து நடக்குது. உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அயோத்தி இருந்தது வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவிலையும், ராவணன் இருந்த இலங்கை வந்து நமக்கு பக்கத்து நாடாகவும் இருந்தது. இப்ப இந்த இடங்கள்ல இருந்து 2 பேருக்குள்ள சண்டை நடந்தது. அதாவது தேவர்களாகிய ராமன் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவிலையும், அரக்கர்களாகிய ராவணன் வந்து இலங்கையிலும் இருந்து போரிட்டதாக வந்து அந்த யுகம் வந்து முடியும். அதுக்கு அடுத்த வந்த யுகம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து மகாபாரத யுகம். மகாபாரத யுகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரே குடும்பத்துக்குள்ளேயே வந்து தேவர்களும் அரக்கர்களும் இருந்தாங்கன்னு சொல்லுவாங்க. அதாவது பஞ்ச பாண்டவர்களை தேவர்களாகவும், துரியோதனன் போன்ற நபர்களை வந்து 100 நபர்களை வந்து அரக்கர்களாகவும், அவங்களுக்குள்ளேயே ஒரு குடும்பத்துக்குள்ளேயே வந்து சண்டை நடப்பதாக அந்த யுகம் வந்து முடிஞ்சது. கடைசியா வந்து பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்கதான் வந்து கலியுகம் அப்படிங்கிறது வந்து உருவாகுது அப்படின்னு சொல்லுவோம். அப்ப கலியுகத்துல வந்து பாத்தீங்கன்னா நமக்குள்ளேயே மனிதனுக்குள்ளேயே தேவர்களும் அரக்கர்களும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த கலியுகம் வந்து ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வேற வேற உலகத்துல இருந்த நல்லவர்கள் கெட்டவர்கள் அல்லது தேவர்கள் அல்லது அரக்கர்கள் இவங்க வந்து ஒவ்வொரு யுகம் மாறும் போதும் அப்படியே நெருங்கி 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 வந்து இப்போ மனிதனுக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா நல்லவர்களாகவும் கெட்டவர்களாகவும் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்ல முடிய ஒரு நிலைமைக்கு அரக்கர்களாகவும் தேவர்களாகவும் இருக்கிறார்கள். அப்போ ஒரு மனிதனுடைய பண்பு தான் வந்து அவனுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நல்ல செயல்கள் தேவர் குணமாகவும், அவன் செய்யக்கூடிய கீழ்த்தரமான செயல்கள் வந்து அரக்க குணமாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அதை எப்படி பாக்குறேன் அப்படின்னா அந்த ஒரு செயல் தான் நம்ம உடம்ப தீர்மானிக்குது, நம்முடைய உடல் இயக்கத்தை தீர்மானிக்குது, நம்முடைய ஆரோக்கியத்தை தீர்மானிக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். சோ இது இப்ப சொல்லும் போது நம்ம எல்லாருக்குமே ஒரு குழப்பம் இருக்கும். இவர் என்ன சொல்ல வராரு, ஏதோ தேவர்கள்ன்றாரு, அரக்கர்ன்றாரு, கடைசியில அப்படியே நம்மளை பத்தி பேசுறாங்க. இப்ப நம்ம உடல் அப்படிங்கிறது எதால உருவாக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம நினைக்கிறோம் நம்முடைய உடல் என்பது உருவாக்கப்பட்டது ஒரு மூளையாலேயோ, ஒரு இருதயத்தாலேயோ, இல்ல சதையாலேயோ, ரத்தத்தாலேயோ, எலும்பாலேயோ அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். உண்மைதான். ஆனா இந்த உடலுடைய அந்த ஒரு ஆரோக்கியத்தை, இந்த உடலுடைய அந்த உணர்ச்சிகளை தீர்மானிக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்கதான் நாம் நினைக்கிறோம் நாம தான் அதை தீர்மானிக்கிறோம், நம்முடைய மூளை தான் அதை தீர்மானிக்குது, அப்படி நம்முடைய எண்ணங்கள் தான் அதை தீர்மானிக்குன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அங்கதான் நம்மள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ட்விஸ்டே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்முடைய உணர்ச்சிகளை தீர்மானிப்பது நம்ம இல்ல, நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு. அப்போ நம்ம வந்து முன்னாடி ஒரு பழைய படம் வந்தது, நம்முடைய கமல் சாருடைய ஒரு படம் உனக்குள் ஒருவன் அப்படின்னு ஒரு படம் வந்தது. அந்த உனக்குள் ஒருவன்ல யாரும் அவர் உடம்புக்குள்ள ஒருத்தர் புகுந்துகிட்டு அவரை வந்து பழைய நினைவுகள்ல கொண்டு போய் அங்க நடக்கிற விஷயங்களுக்குள்ள அவரை இது பண்ணுவார். அதே மாதிரி நமக்குள்ள ஒருத்தர் வந்து நம்மளை ஆட்டு விக்கிறான் அப்படின்னு. அப்ப நம்ம எல்லாம் நினைப்போம் நம்முடைய மனசாட்சி, நம்முடைய இருதயம் அப்படின்னு நம்ம நினைப்போம். அது கிடையாது. நமக்குள்ள அரக்கர்களும் தேவர்களும் இருக்கிறார்கள். யார் இந்த அரக்கர்கள், யார் இந்த தேவர்கள் அப்படிங்கறத இப்ப கேள்விக்குறி. அதாவது இவங்க அதிகரிச்சானா நம்ம உடலுக்கு வந்து ஆரோக்கியம் கெடும், இவங்க வந்து நல்ல தேவர்கள் குணம் உள்ளவர்கள் அதிகரித்தால்னா நம்ம ஆரோக்கியமாக இருப்போம் அப்படின்னா அது வேற யாருமே இல்லை, நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய கட் பாக்டீரியான்னு சொல்லக்கூடிய பாக்டீரியாஸ். இந்த பாக்டீரியாஸ் அதிகமானால் நம்ம உடம்புக்கு தீது ஏற்படும். இந்த பாக்டீரியாஸ் நல்ல பாக்டீரியாஸ் அதிகமானால் நம்ம உடம்புக்கு ஆரோக்கியம் ஏற்படும் அப்படிங்கறத நான் சொல்ல வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இத பத்தி நம்ம எத்தனை பேர் நம்ம வந்து உண்மையிலேயே வந்து கேர் பண்றோம் அப்படின்னா நாம கேர் பண்ண வேண்டிய கண்டிஷன்ல நம்ம இருக்கிறோம். ஏன் அப்படின்னா நம்ம உடம்புல 2வது முக்கியமான பிரெயின் எங்க இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது இந்த கட்டுன்னு சொல்லக்கூடிய நம்முடைய உடல் பகுதிக்குள்ளதான் இருக்கு. அது என்ன சார் 2வது பிரெயின்? சோ நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இருதயம் அப்படிங்கிறது என்ன பண்ணுது, நம்ம உடலுக்கு தேவையான ரத்தத்தை வந்து தொடர்ந்து பம்பு செஞ்சுக்கிட்டே இருக்கு. அதே மாதிரி நம்ம உடம்புக்கு 2வது இருதயம்னு ஒண்ணு இருக்குது. அது எங்க இருக்கு, நம்முடைய கால் பகுதியில இருக்கு. நம்முடைய கால்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மசில்ஸ் இருக்கக்கூடிய இந்த பகுதியை வந்து பாத்தீங்கன்னா நம்ம நடக்க 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 அந்த இடத்துல உள்ள ரத்தம் மறுபடியும் இங்க இருக்கிற இருதயத்துக்கு செலுத்தக்கூடிய பகுதியை வந்து நம்ம வந்து கால் பகுதியில இருக்கக்கூடிய அந்த மசில்ஸ்ல இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இது வந்து 2வது இருதயம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நமக்கு மூளை நரம்பு ஒண்ணு இருக்குது. இது வந்து மூளையில வந்து பாத்தீங்கன்னா அங்கங்க நிறைய நரம்பு முடிச்சுகள் இருக்குது. அதாவது நியூரான் சொல்லக்கூடிய நிறைய செல்கள் இருந்த ஒரு நெட்வொர்க் தான் மூளை அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி நம்ம உடம்புல இந்த நரம்புடைய நெட்வொர்க் இருக்கக்கூடிய 2வது பகுதி தான் வேகஸ் நர்வ்னு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நம்முடைய கட் பகுதி. அதாவது கட்னா என்ன, நம்முடைய உணவு போகக்கூடிய பாதையை தான் கட்டுன்னு சொல்றோம். இப்ப நம்ம உண்ணுகிற உணவு
அது டிராவல் பண்ணுது பாத்தீங்கன்னா அந்த உணவு பாதையை தான் நம்ம ஆங்கிலத்துல என்ன சொல்றாங்க, கட்டுன்னு சொல்றாங்க. இந்த கட்டுல போகக்கூடிய இந்த உணவை சீராக செமிச்சு அதை நம்ம உடம்புக்கு ஆரோக்கியமா மாற்றக்கூடிய சில செயல்கள் நடக்குது. அதுக்கு பேர் வந்து நொதித்தல் அப்படின்னு சொல்லுவோம், அல்லது செரிமானம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 2 விதத்துல இது நடக்குது. ஆங்கிலத்துல ஃபெர்மெண்டேஷன் சொல்லுவாங்க. அப்ப டைஜஷனும் இந்த ஃபெர்மெண்டேஷன் நடக்கும்போது தான், இந்த மெட்டாபாலிக் விஷயங்கள் நடக்கும்போது தான் நம்முடைய உடம்புல சரியான சத்துக்கள் போகுது. இப்ப நம்ம உடம்புக்கு தேவையான முக்கியமான விட்டமின்ஸ் எல்லாமே நம்ம உடம்புக்கு தேவைன்னா அது இந்த கட்டுல இருக்கக்கூடிய இந்த இயற்கை பாக்டீரியாஸால மட்டும்தான் இது நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்களா மாறும். இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கு. அந்த மலச்சிக்கல் பிரச்சனைக்கு மூல காரணமே இந்த கட்ல இருக்கக்கூடிய பாக்டீரியாஸ். இது சரியாக இல்லை அப்படின்னா நமக்கு மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்படும். அதே மாதிரி நிறைய பேருக்கு இன்னைக்கு பைல்ஸ் வர்றதுக்கு காரணம் என்னன்னா இந்த பாக்டீரியாக்கள் வந்து சரியான விதத்துல இல்லை அப்படின்னா இது மிகப்பெரிய அளவுல நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்போ கட் பாக்டீரியா தான் நம்முடைய உணர்ச்சிகளை வந்து இது பண்ணுது. என்ன பண்ணுது? எமோஷனை வந்து இது பண்ணுது. இப்ப எல்லாரும் சொல்லுவாங்க ஹாப்பி ஹார்மோன்ஸ் சொல்லுவாங்க. இந்த ஹாப்பி ஹார்மோன்ஸ்ல ரொம்ப முக்கியமான ஒரு ஹார்மோனுக்கு பேர் என்ன, டொப்பமைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டொப்பமைன் வந்து நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம், மூளை தான் உருவாக்குதுன்னு நினைக்கிறோம். கிடையாது. இதை உருவாக்குறது நம்ம வயிற்றுல இருக்கக்கூடிய ஒரு பாக்டீரியா. இது எத்தனை பேருக்கு தெரியும்? அப்போ நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டை தீர்மானிக்கிறதே அந்த பாக்டீரியா தான். இது நமக்கு தெரியுமா? நாம நினைக்கிறோம் நம்முடைய டேஸ்ட் பட்ஸ் தான், நாக்கு தான், சுவை தான், அதுக்கு மேல இருக்கக்கூடிய அந்த உணர்ச்சி தான் நம்முடைய இந்த பசியை தூண்டி நம்மளுக்கு வந்து சாப்பிட வைக்குதுன்னு நினைக்கிறோம். அது தவறு. நம்ம வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த 100 ட்ரில்லியன் சொல்றாங்க. எவ்வளவு? 100 ட்ரில்லியன். உலக மக்கள் தொகையை விட பல மடங்கு அதிகமான கோடிக்கணக்கான பாக்டீரியாஸ் நம்ம வயிற்றுக்குள்ள இருக்குது. அது சிறுகுடல்ல, மலக்குடல்ல, பெருங்குடல் பகுதியில், இந்த பகுதியில் எல்லாமே அதிகமாக இதனுடைய எண்ணிக்கை இருக்குது. இது 100 ட்ரில்லியன் ஜீனோம்னு சொல்றாங்க. இந்த 100 ட்ரில்லியன் ஜீனோம்ஸ்லாம் நம்மளால கணக்கிடவே முடியாத அளவுக்கு நம்மளுடைய வயிற்றுல இருக்கு. இதனுடைய நம்முடைய உடல் எடையில நாம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா நம்ம 55 கிலோ இருக்கணும். அந்த 55 கிலோல 2 கிலோ அளவுக்கு இருக்குது. நம்ப முடியுதா? கண்ணுக்கு தெரியாத இந்த கோடிக்கணக்கான ட்ரில்லியன் சொல்லக்கூடிய இந்த பாக்டீரியாஸ் 2 கிலோக்கு நம்ம உடம்புல இருக்குது. இதுதான் நம்முடைய உடல் செயலை தீர்மானிக்குது அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி சார் சொல்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நாம சாப்பிடக்கூடிய உணவு, நம்ம என்ன சாப்பிடுறோம்? அரிசி பேஸ்டான உணவை சாப்பிடுறோம். இத வந்து சிம்பிள் சுகர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சிம்பிள் சுகர் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம சாப்பிட்டு நம்ம உடம்புக்குள்ள போகும்போது அது செரிமானமாகி சிறுகுடல்லையே முழுவதுமாக எடுக்கப்பட்டு விடும். எந்த உணவுல ஃபைபர் இல்லையோ, நல்லா புரிஞ்சுக்கணும், எந்த உணவுல நார்ச்சத்து இல்லையோ அந்த உணவு நம்ம உடம்புக்குள்ள போகும்போது சிம்பிள் சுகராக சிறுகுடல்லையே வந்து இது என்ன ஆயிடும், ஆட்டோமேட்டிக்கா செரிமானம் ஆயிடும். அப்ப என்ன நடக்குது தெரியுமா? நம்ம நாக்குல இந்த உணவு படும்போதே நம்ம வயிற்றுல இருக்கிற பாக்டீரியாவுக்கு தெரிஞ்சிடும். அதனாலதான் என்ன சொல்றாங்க, ஒரு சாப்பாடை எடுத்தோம் அப்படின்னா அது வாய்க்குள்ள போட்டு நல்லா மென்னு சாப்பிடணும். எப்படி? மென்னு சாப்பிடணும். நீங்க மென்னு சாப்பிட்றதுக்கு ஒரு 2 நிமிஷம், 3 நிமிஷம், 4 நிமிஷம் டைம் கொடுக்கணும். அது ஃபுல்லா இந்த வாயில இருக்கிற சலைவை. நாம எப்படி சாப்பிடுறோம்? போடுறோம் உடனே முழிக்கிறோம், போடுறோம் உடனே முழிக்கிறோம். இப்படி சாப்பிட்டோம்னா நம்ம வயிற்றுல இது செரிமானம் ஆகாம நம்ம வயிற்றுல விசரல் ஃபேட்னு சொல்றோம் பாத்தீங்களா, இந்த விசரல் ஃபேட்டா ஆட்டோமேட்டிக்கா கன்வெர்ட் ஆகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நாம சாப்பிடக்கூடிய உணவை சரியாக சுவைத்து சாப்பிடுறது இல்ல. இதுல நிறைய பேர் நம்ம என்ன பண்றோம், மொபைலை பார்த்துக்கிட்டே சாப்பிடுறோம். அதுல சாப்பாடு என்ன டேஸ்ட், என்ன மாதிரி இதுல இருக்குது எதையுமே பாக்குறது இல்லை. நிறைய பேர் அவசர அவசரமா நம்ம சாப்பிடுறோம். அப்ப நீங்க என்ன சாப்பிடுறீங்களோ அந்த சாப்பாடுக்கு ஏற்ற செரிமானத்தை உருவாக்கக்கூடிய பாக்டீரியாஸ் அதுக்கான ப்ரிப்பரேஷனை வயிற்றுக்குள்ள பண்ணும். இப்போ உதாரணத்துக்கு புரோட்டீன் வருதா, இந்த புரோட்டீனை வந்து செமிக்கிறதுக்கான வழிகள் என்னவோ அந்த ப்ரிப்பரேஷனை வயிற்றுக்குள்ள பண்ணும். இப்போ நமக்கு வயிற்றுக்குள்ள ஃபேட் வருதா, அதை செரிமானம் பண்றதுக்கான
ப்ரிப்பரேஷனை வயிற்றுக்குள்ள பண்றதுக்கான இந்த பாக்டீரியாவுக்கு வேலை செய்யறதுக்கான டைமை கொடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா வாய்க்குள்ள ஒரு உணவை போட்ட உடனே அதை இந்த பல்லுனால 32 முறை நல்லா நம்ம வாயை மூடி நம்ம அரைச்சோம்னா அது கூழா நம்ம ஆகி நம்ம வயிற்றுக்குள்ள போகும். அதத்தான் 2000 வருஷம் முன்னாடி திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு, மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்படி சொல்லியிருக்காரு? மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உடம்புக்கு மருந்து தேவையில்லை, இந்த உடம்புக்கு நோய் வராம இருக்கணும், இந்த உடம்புக்கு மருந்தே தேவையில்லை. எப்போ அப்படின்னா நீங்க சாப்பிடுகிற உணவை அருந்தினால் போதும். அருந்தியது அற்றது போற்றி உணின். அருந்தியது அருந்தி அடுத்தது எப்ப தேவைப்படுது, பசின்னு உடம்பு எப்ப சொல்லுதோ அப்ப சாப்பிட்டாலே போதும். உங்க உடம்புக்கு நோய் வராது, மருந்து தேவையில்லை. இருந்தது அருந்தியது சாப்பிட்டுன்னு சொல்லல, அருந்தியது அற்றது போட்டு. அருந்தியதுன்னா என்ன? நீங்க உண்ணக்கூடிய உணவை நல்லா சவைச்சு அப்படியே நீங்க வாயால சூ பண்ணும் போது அது கூழாக மாறி அது அப்படியே வயிற்றுக்குள்ள தொண்டைக்குள்ள இறங்கும் போது அது அருந்தியதாக அது உடம்புக்குள்ள போகும்போது ஆட்டோமேட்டிக்கா அது டைஜஷன் ஆகி நம்ம உடம்புக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். இன்னைக்கு நிறைய பேர் இன்னைக்கு வந்து டயபெட்டிஸ் ஆகிறதுக்கு முக்கிய காரணமே இந்த உணவை தின்னும் முறை தெரியாம இருக்கிறதுனாலதான். போட்ட உணவை வாயை திறந்து அப்படியே சாப்பிட்டு அப்படியே முழுங்கிறது. அப்போ உணவை கூழாக்காய் நாம கூழாக்கி எப்ப சாப்பிட்றோமோ அப்ப நம்ம உடம்புக்கு ஆரோக்கியம். இது அந்த வயிற்றுல இருக்கிற பாக்டீரியாவுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் என்ன மாதிரி உணவு வருது, இதை எப்படி வந்து நம்ம செரிமானம் பண்ணணும்னு. ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தெரியுமா? நம்முடைய பெருங்குடல்ல இருக்கக்கூடிய பாக்டீரியாஸுக்கு இந்த சுகர் பேஸ்ட் உணவை நீங்க சாப்பிட்டீங்கன்னா, அதுவும் ஃபைபர் நார்ச்சத்து இல்லாம, இன்னைக்கு சாப்பிடக்கூடிய உணவுகள்ல நார்ச்சத்து அறவே கிடையாது. ஒரு பீஸா, ஒரு பர்கர், ஒரு சிக்கன் ரோஸ்ட், ஒரு போண்டா பஜ்ஜி, இதுல எதுலயுமே நார்ச்சத்து கிடையாது. அப்ப நார்ச்சத்து இல்லாத உணவை நாம சாப்பிட்டோம் அப்படின்னா அது சிறுகுடல்லையே முழுவதுமாக செரிக்கப்பட்டு இந்த பெருங்குடல்ல இருக்கிற பாக்டீரியாவுக்கு எந்த உணவும் போகாது. அப்ப பெருங்குடல்ல இருக்கிற பாக்டீரியாவுக்கு எந்த உணவும் போல அப்படின்னா அது என்ன பண்ணும்? டோபமைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அந்த ஹார்மோனை உருவாக்குறதுக்கான ஒரு சுரப்பியை இந்த நரம்புக்கு அனுப்பும். அதுதான் இந்த வேகஸ் நர்வ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான நர்வு. இது மூளைக்கும் வயிறுல இருக்கக்கூடிய எல்லா பாதைக்கும் கட்டுக்கும் டைரக்ட் கனெக்ஷன். டைரக்ட் கனெக்ஷன். ஷார்ட் இந்த தனித்தனி இது சொல்லி இவர்கிட்ட சொல்லி அவர்கிட்ட சொல்லி மேல இடத்துல சொல்லி அங்கெல்லாம் கிடையாது. ராஜாவுக்கு நேரடியா இங்க இருந்து கனெக்ஷன், மூளைக்கு சரியான கனெக்ஷன் அங்க இருந்து தான் கொடுக்கும். சோ இந்த மூளைக்கு போறக்கூடிய நரம்பு டைரக்டா கனெக்ஷன் இருக்கிறதுனால இது இமிடியட்டா மூளைக்கு அந்த டோபமைன் ஹார்மோனை உருவாக்குறதுக்கான ஒரு சிக்னலை கொடுத்துச்சுன்னா மூளை என்ன பண்ணும்? அந்த டோபமைனை உருவாக்கும் போது அதிகமா பசிக்க தூண்டும், அதிகமா சாப்பிட தூண்டும். அப்போ மறுபடியும் என்ன பண்ணுவீங்க? அதே நீங்க கார்போபேஸ்ட போடும்போது உங்களுக்கு சாப்பிட்ட திருப்தியே வராது. அப்ப அதிகமா போடும்போது அதிக சர்க்கரை உடம்புக்குள்ள போய் இன்சுலின் சுரப்பு அதிகமா உருவாக்கி நமக்கு சர்க்கரை வியாதி அதிகமா உருவாக்குது. அப்போ ஃபைபர் கண்டென்ட் இருக்கக்கூடிய நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவுகளை நாம் அதிகமாக எடுத்தோம் அப்படின்னா அப்ப என்ன சாப்பிடணும்? முழு தானியங்களை எடுத்துக்கணும், சிறு தானியங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும், காய்கறிகளை அதிகமாக உணவாக எடுத்துக்கொள்ள வேண்டும், கீரை வகைகளை நம்முடைய உணவுல அதிகமாக சேர்க்க வேண்டும், பழங்களை அப்படியே நேரடியாக சாப்பிட வேண்டும். பழத்தை ஜூஸா சாப்பிடாம பழத்தை அப்படியே கடிச்சு சாப்பிட்டா அப்படின்னா அதுல இருக்கிற நார்ச்சத்து நேரடியாக இந்த பெருங்குடல்ல போகும். அப்ப இந்த நார்ச்சத்து என்ன சார்? இதுதான் கரைக்க முடியாத நார்ச்சத்து. கரையும் நார்ச்சத்து, கரைக்க முடியாத நார்ச்சத்து. இந்த பெருங்குடல்ல இருக்கக்கூடிய பாக்டீரியா மட்டும்தான் இந்த நார்ச்சத்தை கரைக்கும் தன்மை உடையது. நம்ம உடம்புல இருக்கிற என்சைம்னால இந்த நார்ச்சத்தை கரைக்க முடியாது. அதனால என்ன பெனிஃபிட் சார்? அப்ப அதனால என்ன பெனிஃபிட்னா இந்த கரைக்க முடியாத நார்ச்சத்தை இந்த பெருங்குடல்ல இருக்கக்கூடிய பாக்டீரியா கரைக்கும் போது அதுல இருந்து உருவாகக்கூடிய ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட்னு சொல்லுவாங்க. இந்த ஃபேட்டி ஆசிட் நம்ம உடம்புக்கு மிகவும் ஆரோக்கியத்தை ஏற்படுத்தக்கூடியது. நாம் உண்ணும் உணவு மலமாக உடம்பை விட்டு ஒரே நாள்ல வெளியே போகணும், ஐபிஎஸ் சொல்லக்கூடிய இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் வராம இருக்கணும்,
பெருங்குடல்ல வீக்கம் வரக்கூடாது, பெருங்குடல் கேன்சர் வரக்கூடாது, பெருங்குடல்ல வந்து கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல் வரக்கூடாதுன்னா நார்ச்சத்து இருக்க உணவை சாப்பிடும் போது மட்டும்தான் நம்ம பெருங்குடல்ல இருக்கக்கூடிய இந்த பாக்டீரியா அதை சாப்பிட்டு சிங்கிள் செயின் ஃபேட்டி ஆசிட உருவாக்கி நம்முடைய செல் சுவரை பாதுகாத்து அதுல இருந்து மலச்சிக்கல் ஏற்படுத்த காரணிகளை அறவே ஒதுக்கி நம்முடைய பெருங்குடலை ஆரோக்கியமா வைக்கும். இதுல இன்னொரு முக்கியமான ஒரு பிரச்சனைனா லீக்கி கட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை. லீக்கி கட் அப்படின்னா என்ன சார்? இந்த பெருங்குடல்ல வந்து ஒவ்வொரு உடல்லையும் வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு குழாய் மாதிரி இருக்கும். அந்த குழாயுடைய வெளிப்பகுதியில ரத்த குழாய்கள் இருக்கும். அதுதான் இந்த சத்துல இருந்து இந்த உணவுல இருக்கக்கூடிய சத்து இந்த ரத்தத்தின் மூலமாக லிவருக்கு போய் உடம்பு ஃபுல்லா வந்து நம்ம நியூட்ரிஷனா கிடைக்கும். அப்ப இந்த பெருங்குடலுக்கு இந்த ரத்த குழாய்க்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு கேப் வந்து எப்பவுமே இயற்கையாவே அந்த குடல்ல இருக்கும். இது என்ன ஆகும்னா அடிக்கடி விரிசல் ஏற்பட்டு நம்ம உணவுல இருக்கக்கூடிய இந்த நியூட்ரியன்ஸ் விஷ பொருள்கள் இந்த தேவையில்லாத கிருமிகள் எல்லாமே ரத்தத்துல போய் கலக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதனால பல பிரச்சனைகள் இன்னைக்கு நமக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அது வந்து இருதயம் சம்பந்தமான பிரச்சனை, மூளைக்கு டைரக்டா போய் மூளையில பிரச்சனை ஏற்படலாம், ஞாபக மறதி பிரச்சனை ஏற்படலாம், மூளை பாதிப்பு ஏற்படலாம், இருதய பாதிப்பு ஏற்படலாம். சோ வீக்கம், கேன்சர் போன்ற காரணிகள் ஏற்படுறதுக்கு காரணம் இந்த லீக்கி கட். இந்த லீக்கி கட் வராம இருக்கிறதுக்கான வாய்ப்பு எதுல இருக்குதுன்னா இந்த ஃபைபர் கண்டென்ட்டை இந்த பாக்டீரியா சாப்பிடும் போது அது உருவாக்கக்கூடிய இந்த ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட் மூலமாக அந்த லீக்கி கட் வந்து அதுல வந்து பாத்தீங்கன்னா அது உருவாகாம தடுத்து நம்ம உடலை நம்ம குடலை ஆரோக்கியமா வைக்கிறதுக்கு இந்த பாக்டீரியாஸ் பெரிய உதவி பண்ணுது. அது இல்லாம எத்தனையோ நன்மைகள் இது பண்ணுது. அப்போ நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவுகள் நமக்கு மிக மிக முக்கியம். அதனாலதான் நம்முடைய நியூட்ரிசார்ஜ் ப்ரோடைட்ல வந்து பாத்தீங்கன்னா நார்ச்சத்து சேர்த்து நம்ம கொடுத்துருக்கோம். அப்போ இந்த ப்ரீபயோட்டிக்ஸ் ப்ரோபயோட்டிக்ஸ் நம்ம என்ன பண்றோம்னா நம்ம உடம்புல இது அதிகமாக இருந்தது, நல்ல பாக்டீரியாஸ் அதிகமா இருந்ததுன்னா அது தேவர்கள் போன்று நம்ம உடம்பை ஆரோக்கியமாக வைத்து நம்ம உடம்புக்கு தேவையான விட்டமினை தயாரித்து நம்ம உடம்பை பாதுகாப்பாக வைக்கும். எப்போ இந்த அரக்கர்களாகிய எண்ணம் நம்ம உடம்புக்குள்ள இதாகுதோ அப்போ இந்த அரக்கர்களாகிய இந்த பாக்டீரியாஸ் கெட்ட பாக்டீரியாஸ் அதிகரிக்கும் போது நல்ல பாக்டீரியா குறைந்ததுன்னா அது நம்முடைய மூட வரைக்கும் பாதிக்கும். நல்ல பாக்டீரியாஸ் இருந்ததுன்னா அது அனுப்பக்கூடிய சிக்னல் நேரடியாக மூளைக்கு போகும், மூளை ஹாப்பியா இருக்கும், நம்முடைய எண்ணங்கள் ஹாப்பியா இருக்கும், நேர்மறை சிந்தனைகள் இருக்கும், நம்முடைய ஆக்டிவிட்டி நல்லா இருக்கும், நம்ம வந்து ஆரோக்கியமா இருப்போம், ஃபிட்டா இருப்போம். ஆனா இந்த கெட்ட பாக்டீரியா அதிகரிச்சுன்னா அது அனுப்பக்கூடிய சிக்னல் மூலமாக மூளைக்கு போய் தவறான சிக்னல் ஏற்பட்டு அது ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்கி அது வயத்துல வந்து பாதிப்பை ஏற்படுத்தி டிசென்ட்ரியை ஏற்படுத்தி அது அந்தந்த இடத்துல வீக்கம் உருவாகி அது மலச்சிக்கலாகவும் மலக்குடல் கேன்சர் ஆகவும் இன்னைக்கு நிறைய பிரச்சனைகள் வருவதற்கு மூல காரணம் என்னன்னா இந்த பாக்டீரியாஸுடைய இந்த மைக்ரோபயோட்டாவுடைய அந்த சூழ்நிலையை ஆரோக்கியமா இருக்குதா கெடுதலா இருக்கா, அதுக்கு என்ன அர்த்தம்? அது அசிடிக் பேஸ்ல இருக்கக்கூடாது. அசிடிக் பேஸ்ல இருக்கக்கூடாதுன்னா அதுக்கு என்ன பண்ணணும்? இன்னைக்கு இருக்கக்கூடிய உணவு முறையை நாம் தவறாம சாப்பிடுறோம். தவறாக எப்படி சாப்பிடுறோம்? எல்லாமே பிஸா பர்கர் மாதிரியும் இல்ல வெறும் ரைஸ் பேஸ்ட் உணவை மட்டுமே சாப்பிடுறது, இல்லைன்னா வெறும் கொக்கோ கோலா ட்ரிங்க் மாதிரி சாப்பிடுறது, இல்லைன்னா பெஸ்டிசைடு போடப்பட்ட உணவுகளை சாப்பிடுறது, இல்லைன்னா ப்ரிசர்வேட்டிவ் போட்ட உணவுகளை சாப்பிடுறது. அப்ப இந்த மாதிரி சாப்பிட்டோம் அப்படின்னா இந்த உடம்புல இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியா குறைந்து கெட்ட பாக்டீரியா அதிகரித்து இது உடலை நாசம் பண்ணக்கூடிய நிலைமை. அதனால இன்னைக்கு நிறைய பேருக்கு பைல்ஸ் வருது, மலச்சிக்கல் வருது, கேன்சர் வருது, இருதய பிரச்சனை வருது. இது எதெல்லாத்துக்கும் மூல காரணம் நமக்குள் இருக்கும் அந்த ஒருவனை நாம் ஆரோக்கியமாக வைக்க தவறி விட்டதுனாலதான். அப்போ நம்ம உடம்புக்கு செகண்ட் பிரெயின் ஒண்ணு இருக்கு. இந்த பிரெயினை ஆரோக்கியமா வைக்கிறதுக்கு மிக அவசியம் நம்மள்ட்ட இருக்கக்கூடிய ஒமேகா 3. இந்த ஒமேகா 3 நம்ம சரியா எடுக்கலோம்னா நம்முடைய செகண்ட் பிரெயின் பாதிக்கப்படும். செகண்ட் பிரெயின் பாதிக்கப்பட்டா உங்களுடைய மெயின் பிரெயின் பாதிக்கப்படும். அப்போ இந்த வயிற்றுல இருக்கக்கூடிய இந்த பாக்டீரியாக்கள் தான் நம்முடைய உணர்ச்சிகளை தீர்மானிக்குதுன்னா இன்னைக்கு நிறைய பேரால ஆச்சரியமா இருக்கும், ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஆனா அதுதான் உண்மை. நம்ம வயிற்றுல இருக்கக்கூடிய இந்த பாக்டீரியாக்களுக்கும் மூளைக்கும் நேரடி தொடர்பு இருக்குது.
வயிற்றுல இருக்கக்கூடிய பாக்டீரியா, கட் பாக்டீரியான்னு சொல்லக்கூடிய இந்த கட் பாக்டீரியாக்கும் நம்முடைய மூளைக்கும் நேரடி தொடர்பு இருக்குது. அது வேகஸ் நர்வ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நர்வு மூலமாக. இந்த வேகஸ் நர்வ் நல்லா இருக்கணும், இந்த நல்ல பாக்டீரியா சொல்லக்கூடிய சென்ஸ் எல்லாமே மூளை எடுத்து அதுக்கேற்ற மாதிரி அது வந்து ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னா, ஹாப்பி ஹார்மோன்ஸ் நம்ம உடம்புல அதிகமா உருவாகணும்னா அதுக்கு நல்ல பாக்டீரியாஸ் மிக அவசியம். அதே நேரம் ஒமேகா 3யும் நமக்கு மிக அவசியம். இந்த ஒமேகா 3 தான் இந்த வேகஸ் நர்வ்னு சொல்லக்கூடிய நர்வ்ஸை ஆரோக்கியமா வைக்கிறதுக்கு மிக அவசியமானது. அப்போ ஒமேகா 3 நமக்கு அவசியம். அதை தாண்டி இந்த நல்ல பாக்டீரியாஸ் நம்ம உடம்புல ஆரோக்கியமா இருக்கணும்னா நமக்கு மிக மிக அவசியம் இந்த ப்ரீபயாட்டிக்னு சொல்லக்கூடிய, நமக்கு நம்மள்ட்ட நியூட்ரிசார்ஜ் பயோஏஜ்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பொருள் இருக்கு. அதுக்கு முன்னாடி இந்த ப்ரீபயோட்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நல்ல பாக்டீரியாஸ் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த ட்ரில்லியன் கணக்குல இருக்க சொல்லணும் பார்த்தீங்கன்னா 100 ட்ரில்லியனுக்கு மேல இருக்கக்கூடிய இந்த பயோட்டா ஒவ்வொரு மனிதனுக்கும் தனி சிறப்பு. எப்படி கைரேகை மாதிரியோ ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்துவம் உடையது. ஒவ்வொரு மனிதனுக்கும் அது வந்து சிறப்பா செப்பரேட்டா இருக்கும். கைரேகை மாதிரி அது ஒவ்வொரு மனிதனுக்கும் வேற வேற குடும்ப சூழ்நிலையா இருக்கு. 100 ட்ரில்லியனும் டிஃபரெண்ட் டைப் ஆஃப் ஜீனோம். எப்படி நம்ம செல்கள்ல இருக்கக்கூடிய ஜீன் இருக்குதோ அதை விட பல மடங்கு ஜீன் அமைப்புடைய பாக்டீரியாஸ் நம்ம உடம்புல இருக்குதுன்னா, அப்ப நாம என்ன நினைக்கிறோம், நம்ம டிஎன்ஏ தான் நம்ம உடம்பை தீர்மானிக்க நினைக்கிறோம். அதை தாண்டி நம்மளை தீர்மானிக்கக்கூடிய ஒரு ஜீன் கூட்டம் நம்ம உடம்புக்குள்ள இருக்குன்னா அது அந்த பாக்டீரியா. இது ஒரு பெரிய சப்ஜெக்ட். இதை இன்னும் ஆராய்ச்சி நடந்துட்டு இருக்கு. அப்போ நம்ம உடம்புடைய செயலை நம்முடைய ஜீன் தீர்மானிக்குதா இல்ல நம்ம வயிற்றுல இருக்கக்கூடிய பாக்டீரியா தீர்மானிக்குதா அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருக்குது. அப்ப மொத்தத்துல நம்ம வயிற்றுல இருக்கக்கூடிய இந்த கட் பாக்டீரியா ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு நம்மள்ட்ட நிறைய சொல்யூஷன்ஸ் இருக்கு. அதுலதான் நம்முடைய நியூட்ரிசார்ஜ் கொடுத்த ஒரு அற்புதமான பொருள் தான் என்னது, நியூட்ரிசார்ஜ் பயோ ஏஜ். அப்ப இந்த நியூட்ரிசார்ஜ் பயோ ஏஜ் இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு அதோடைய வேல்யூவே தெரியாது. அது ஏதோ ஒரு ப்ராடக்டாக தான் இன்னைக்கு நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கோம். அது வயசானவங்களுக்கும் அது லிவர் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கும் இல்ல வேற ஏதோ இஷ்யூஸ் இருக்கிறவங்களுக்கும் கொடுக்கறதா தான் இன்னைக்கு நிறையோட எண்ணம். ஆனா நம்மள இருக்கிற பல பேருக்கு இந்த கட் பாக்டீரியா ஆரோக்கியமா கிடையாது. அப்ப நமக்கு இன்னைக்கு பல பேருக்கு வியாதி வர்றதுக்கு மிகப்பெரிய காரணம் நம்ம வயிற்றுல இருக்கிற கட் பாக்டீரியா ஆரோக்கியமா இல்லாம இருக்கிறதுனா. அப்போ நார்ச்சத்து மிக அவசியம். அந்த நார்ச்சத்து நம்ம உணவுல மிக மிக அவசியம். அப்போ காய்கறிகளை நாம் அதிகமாக எடுத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம். பழங்களை நேரடியாக சாப்பிடுவது மிக மிக அவசியம். வெறும் நார்ச்சத்து இல்லாம வெறும் கார்போஹைட்ரேட்டை மட்டுமே நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நம்முடைய கிரேவிங் அதிகமாகும். அந்த கிரேவிங்கை உருவாக்குது நம்ம கட் பாக்டீரியா. கட் பாக்டீரியாவுக்கு நல்லதை கொடுத்தால் நம்ம உடம்பை பாதுகாக்க. சாரி, ஒரு போன் வந்து சார், மன்னிச்சிருங்க. சோ கட் பாக்டீரியாவுக்கு நீங்க நல்லதை கொடுத்தால் அது நம்மள பாதுகாப்பு கவசமாக பாதுகாக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம வயிற்றுல இருக்கக்கூடிய கட், அதாவது உண்மைதான், தீதும் நன்றும் பிறதர வாரான்னு சொல்றோம் பாத்தீங்களா, அது எல்லாமே என்னெல்லாமோ நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அதுல இதுவும் ஒண்ணு. தீதும் நன்றும் பிறதர வாரா. நம்ம உடம்ப அழிக்கிறதே நாம தான். அப்போ நம்ம உடம்புக்கு நல்லதை கொடுத்தால் நம்ம வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒருவனாகிய அந்த கட் பாக்டீரியா நல்ல செயலை செய்யும், நல்ல மூடை உருவாக்கும். நம்ம பிரெயினுக்கு நல்ல சிக்னலை கொடுக்கும், நமக்கு ஹாப்பி ஹார்மோனை கொடுக்கும், நம்ம ஆரோக்கியமா இருக்கிறதுக்கான எல்லா வழிமுறைகளும் அந்த கட் பாக்டீரியா நமக்கு பண்ணும். நமக்கு தேவையான அந்த விட்டமின்ஸ் மினரல்ஸை உருவாக்குறதுல இருந்து நிறைய விஷயத்த அது பண்ணும். அதே பாக்டீரியாக்கு நீங்க தவறான உணவை கொடுத்தீங்கன்னா, நார்ச்சத்து இல்லாத உணவை கொடுத்தீங்கன்னா அது நம்ம உடம்புக்கு வியாதியை கொடுக்கும். சிம்பிள். அப்ப தீதும் நன்றும் பிறதரவாரா, நம்மை உடம்பை ஆரோக்கியமா வைப்பதும் தீயதா மாற்றுறது நம்ம கையில தான் இருக்கு. அப்ப அதுக்கு தான் நம்ம கொடுத்த ஒரு பெஸ்ட் சொல்யூஷன் நம்முடைய நியூட்ரிசார்ஜ் பயோ. இந்த பயோ ஏஜ்ல வந்து பாத்தீங்கன்னா லாக்டோபாசிலஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ரீபயோட்டிக்கும் பைஃபோடியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரீபயோட்டிக்கும் பல பில்லியன் கணக்குல நமக்கு கொடுத்துருக்காங்க. அதுவும் என்னது,
அது ஒரு காலனி அமைப்பாக கொடுத்திருக்காங்க. ஒரு பாக்டீரியாவா 2 பாக்டீரியா இல்ல. அதெல்லாம் தனித்தனி காலனி அமைப்பா சொல்லுவாங்க. அப்போ அவ்வளவு மில்லியன் காலனி பில்லியன் காலனி கூட்டம் கூட்டமா இருக்கக்கூடிய பாக்டீரியாக்ஸாக நம்ம உடம்பு நமக்கு எடுத்து உடம்புக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கறதுக்காக நம்முடைய நியூட்ரிசார்ஜ் பயோ ஏஜ்ல கொடுத்திருக்காங்க. இது நம்முடைய இயற்கையான உடம்புல இருக்கக்கூடிய ஒரு ப்ரீபயோட்டிக். ஆனா ஒரே ஒரு விஷயம் தெரியும், ஒவ்வொரு மனிதனுக்கும் டிஃபரெண்ட் டைப் ஆஃப் ட்ரில்லியன் கணக்குல இருக்கு. அது கூடும் குறைவதை பொறுத்துதான் நம்முடைய உடல் அமைப்புல செரிமானம் நடக்கிறது மற்ற விஷயங்கள். ஆனா 19 நம்முடைய ப்ரீபயோட்டிக் வந்து நமக்கு கொடுத்துருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இயற்கையாக எல்லா மனிதனுக்கும் அதிகமா இருக்கக்கூடிய இந்த லாக்டோபேசிலஸும் பைஃபோடியம் இது கொடுத்துருக்காங்க. இது உள்ள போச்சுன்னா மிகப்பெரிய ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலை நம்ம உடம்புல ஏற்படும். அதனாலதான் நம்மள்ட்ட வரக்கூடிய ஒரு டயபெட்டிக் பேஷண்டா இருந்தாலும் சரி, இல்ல வேற ஏதோ ஒரு பிரச்சனையா வந்தாலும் சரி, இல்ல ஒரு கேன்சர் பேஷண்டா வந்தாலும் சரி, நாம அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய நியூட்ரிசார்ஜ் பயோ ஏஜ். ஈவன் ஒரு ஓவர் ஒபிசிட்டி வரவங்களுக்கு நம்ம நியூட்ரிசார்ஜ் பயோ ஏஜ் ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா, அவங்களுடைய கட் பாக்டீரியாவும் ரொம்ப கேவலமா இருக்கும். படு கேவலமா இருக்கும் அவங்க கட் பாக்டீரியா. அதற்காகத்தான் நம்ம அது இல்லாம ஒரு மனிதனுடைய உடம்புல ஃபேட் அதிகரிக்கும் போதும் இந்த கட் பாக்டீரியா பாதிக்கப்படும். அதுவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அப்போ அந்த பாக்டீரியா ஆரோக்கியமா இருக்கிறதுக்கான விளைவாகத்தான் நம்முடைய நியூட்ரிஷன். அதுல ரொம்ப சூப்பரா பண்ணது நம்முடைய சில்ட்ரன்ஸுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க. அதுதான் எக்ஸ்ட்ராடரியா பண்ணியிருக்காங்க. நம்முடைய நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ் அதுலயே இதே தான் ப்ரீபயோட்டிக்ஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸலண்டா பண்ணியிருக்காங்க. சார் அந்த காலத்துல நம்ம குழந்தைகளை எல்லாமே நாம வெளியே விளையாட விட்டோம். நீங்க நான் எல்லாமே இந்த 90s கிட்ஸ்ன்னு சொல்றோம் பாத்தீங்களா, நான் 80s 90s கிட்ஸ் எல்லாமே வெளியே போய் விளையாடினோம். மண்ணுல உருண்டு புரண்டு விளையாடினோம். சார் அதுதான் அந்த தத்துவமே, அந்த ப்ரீபயோட்டிக்ஸ் தத்துவமே அதுதான். நம்முடைய வயிற்றுல நல்ல பாக்டீரியாஸையும் கெட்ட பாக்டீரியாஸையும் சமமா வைக்கக்கூடிய ஒரு தத்துவம் எங்க இருக்குது அப்படின்னா, இந்த வெளியே போய் மண்ணுல விளையாடுறதெல்லாம் இருக்குது. இத நாம இன்னைக்கு இருக்கிற சில்ட்ரன்ஸுக்கு கொடுக்க தவறிட்டோம். வெறும் மொபைல் போன்ல வீட்லயே உட்கார வச்சு வெளியே போனா நீ வந்து இதாயிடுவ அதாயிடுவேன்னா வெளியே விளையாடாம பாதுகாப்பு காரணங்களுக்காக வீட்டுக்குள்ள ஒரே மென்டாலிட்டியோட குழந்தைகளை இந்த மொபைல் போனை கொடுக்க வச்சதுனால இன்னைக்கு அந்த குழந்தையுடைய கட் பாக்டீரியா பேலன்ஸா இல்ல. அது இல்லாம இன்னைக்கு குழந்தைகள் உண்ணக்கூடிய பல உணவுகள்ல இந்த பிரிசர்வேட்டிவ்ங்கிறத மட்டுமே பேஸ்டா வியாபார நோக்கத்துல மட்டுமே இந்த ஐஸ்கிரீம்லாம் இருக்கிறதுலே கொடுமையான உணவு. கொடுமையான உணவு என்னன்னா இந்த ஐஸ்கிரீம் தான். அதுல இருக்கக்கூடிய கெமிக்கலும் பிரிசர்வேட்டிவ் இந்த கட் பாக்டீரியாவை டோட்டலாவே கொலை செய்யக்கூடிய ஒரு படைப்பு தான் இன்னைக்கு வந்து வெளியே இருக்கக்கூடிய ஐஸ்கிரீம் போன்ற உணவுகள், சிப்ஸ் போன்ற பாக்கெட்ல அடைக்கப்பட்ட உணவுகள், இன்னைக்கு 5 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு வரக்கூடிய மிட்டாய்கள், பிஸ்கட்டுகள், இது எல்லாமே. சோ அதனாலதான் அன்னைக்கு காலத்துல வந்து பாருங்க, நம்முடைய காலத்துல 80s 90sல வெளியே போய் குழந்தைகள் விளையாடினாங்க. இந்த மண்ணுல புரண்டு விளையாடும் போது அது அப்படியே அந்த குழந்தைங்க உடம்புல அது பட்டு அது ஏதோ ஒரு வகையில உடம்புக்குள்ள போய் அது வந்து பாத்தீங்கன்னா இந்த கட் பாக்டீரியா பேலன்ஸ் பண்ணும். கெட்ட பாக்டீரியாவும் நல்ல பாக்டீரியா பேலன்ஸ் பண்ணும் போதுதான், இது பேலன்ஸ்ல இருந்தால் ஒரு மனிதன் ஆரோக்கியமாக இருப்பான். அந்த பேலன்ஸ் அன்னைக்கு குழந்தைக்கு நடந்தது. அது இன்னைக்கு நம்ம குழந்தைக்கு நடக்கல. அதுக்கு கூட சேர்ந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம், அந்த விஷயத்தை கெடுக்கிற மாதிரி உணவு முறைகளையும் குழந்தைக்கு கொடுத்துருவோம். அதுக்காக தான் நமக்கு கொடுத்த பெஸ்ட் ப்ராடக்ட் தான் நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ். அதுல இருக்கக்கூடிய ஒரு அற்புதம். அதை விட ரொம்ப முக்கியமா நம்ம அன்னைய காலத்துல நம்ம பண்ண அதை விட ரொம்ப முக்கியமா அன்னைக்கு காலத்துல நம்ம பண்ண ஒரு விஷயம் என்னன்னா, எத்தனை பேர் இன்னைக்கு இதெல்லாம் இன்னைக்கு நம்ம சாப்பிட்டு இருக்கோம் தெரியல. காலையில எழுந்த உடனே நீராகாரம் சாப்பிட்டு இருந்தோம். காலையில எழுந்த உடனே என்னது, பழைய கஞ்சி. பழைய கஞ்சி மாதிரி ஒரு அற்புதமான ப்ரீபயோட்டிக் சோர்ஸ் வேற எதுவுமே கிடையாது. காலையில எழுந்த உடனே அந்த பழைய கஞ்சி குடிச்சோம்னா அவ்வளவு எனர்ஜி நமக்கு கிடைக்கும். எங்க இருந்து வருது அது? எல்லாமே அந்த ப்ரீபயோட்டிக் சொல்லக்கூடிய அந்த கட் பாக்டீரியா அதுக்குள்ள இருக்குது. அவ்வளவு எஃபெக்டிவான அந்த பழைய கஞ்சியில அந்த நீராகாரத்துல அவ்வளவு நம்ம உடம்புக்கு ஆரோக்கியமா தேவையான விஷயம் இருக்கு. அது எல்லாத்தையும் நம்ம இன்னைக்கு எல்லாம் குழி தோண்டி புதைச்சிட்டோம். காலையில இட்லி, இல்லைன்னா ஏதோ ஒரு உணவு, காலையில ஏதோ இன்னைக்கு ரெடிமேடா உணவு, இதுல என்ன இருக்குன்னா ஒண்ணுமே இல்லை. அப்ப நம்முடைய நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ்ல அதுக்கான ஒரு அதுல வெங்காயம் போட்டு, அது சின்ன வெங்காயம், அது இன்னும் பாத்தீங்கன்னா அந்த கட் பாக்டீரியாக்கான ஒரு எப்படி சொல்றது, இவ்வளவு நான் தப்பா சொல்லிட்டேன். நம்ம கட் பாக்டீரியா எல்லாமே ப்ரோபயோட்டிக்,
அதுக்கு தேவையான ப்ரீபயோட்டிக் இந்த சின்ன வெங்காயம், தயிர், சின்ன வெங்காயம், இதெல்லாம் வந்து ப்ரீபயோட்டிக்னு சொல்லுவாங்க. அந்த கட் பாக்டீரியாவை என்ன சொல்லுவோம்? ப்ரோபயோட்டிக்னு சொல்லுவோம். அப்ப அந்த கட் பாக்டீரியா ஆரோக்கியமா வளர்றதுக்கு இதை சாப்பிட்டு சாப்பிட்டு அது எண்ணிக்கையில பெருகும். எது இந்த சின்ன வெங்காயம் எவ்வளவுக்கு கொடுக்குறோமோ அவ்வளவுக்கு இந்த கட் பாக்டீரியா அப்படியே நல்ல பாக்டீரியா அப்படியே வயிற்றுல பெருசாயிடுச்சு அப்படின்னா அது நம்ம ஆரோக்கியத்தை கொடுக்கும். நல்ல அமினோ ஆசிட் இதெல்லாம் ஒரு நல்ல அந்த நான் சொல்ற சிங்கிள் ஃபேட்டி ஆசிட்ஸ் எல்லாம் அது உருவாக்கும். அப்போ நம்ம உடம்ப பாதுகாக்கிறதுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே இந்த நல்ல பாக்டீரியான ப்ரோபயோட்டிக்ல இருக்குது. அது நம்ம நியூட்ரிசர்ச் கிட்ஸ்ல கொடுத்துருக்காங்க. FOS அப்படின்னு சொல்லக்கூடிய ஃப்ரக்டோகோலிகோசாக்கரைடு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ப்ரீபயோட்டிக் நம்முடைய நியூட்ரிசர்ச் கிட்ஸ்ல இருக்கு. இது என்ன பண்ணு தெரியுமா? இது போயிட்டு நம்முடைய அந்த பெருங்குடல்ல இருக்கக்கூடிய பாக்டீரியாஸ், ஏன்னா இது வந்து செரிமானம் ஆகாது. இந்த எஃப்ஓஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த இந்த ப்ரீபயோட்டிக் வந்து நம்ம டைஜஷன்ல டைஜஷன் ஆகாது. அது நேரா போயிட்டு நம்முடைய பெருங்குடல்ல இருக்கக்கூடிய பாக்டீரியாஸ் என்ன பண்ணும்? அதை சாப்பிட்டு நான் சொன்ன பார்த்தீங்கன்னா இந்த சிங்கிள் செயின் ஃபேட்டி ஆசிட்ஸை உருவாக்கி நம்ம கட்டை பாதுகாக்கும். அது அந்த குழந்தைகளுக்கான அந்த எஃப்ஓஸ் சொல்லக்கூடிய அந்த இதுல நம்ம நியூட்ரிசர்ச் கிட்ஸ்ல இருக்குது. அதை கொடுத்து இந்த ப்ரோபயோட்டிக் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ் இது வரைக்கும் நம்ம குழந்தைக்கு கொடுக்கனா தயவு செஞ்சு கொடுக்க வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு பொருள். அது நம்ம வந்து கொடுக்க தவறிட்டோம். தயவு செஞ்சு அதை நம்ம கொடுக்கணும் அப்படிதான் சொல்லுவோம். அப்ப நெய்யில இருக்குது அந்த சிங்கிள் ஃபேட்டி ஆசிட், சிங்கிள் செயின் ஃபேட்டி ஆசிட் நெய்யில இருக்கு. எத்தனை பேர் நம்ம நெய்யை கொடுக்கணும் தெரியல. நெய் உடம்புக்கு கெடுதல்னு எத்தனை பேர் சொல்லுவாங்க. நெய் பியூர் நெய்ல அது இருக்குது. அது இல்லைன்னா இந்த மாதிரி வெங்காயம் சாப்பிட்டு இதெல்லாம் சாப்பிட்டோம்னா நம்ம குழந்தைகளுக்கு இல்லை எஃப்ஓஎஸ் கொடுத்தோம்னா அது உடம்புல உருவாகும். இந்த பாக்டீரியா உருவாக்கி கொடுக்கும். அப்ப இதை நாம செய்ய தரவிட்டோம். அப்பதான் நம்முடைய நியூட்ரிசார்ஜ் பயோஏஜும் நியூட்ரிசார்ஜ் கிட்ஸும் நம்முடைய கட் பாக்டீரியாவுக்கு மிக ஆரோக்கியமானது. அதை நம்முடைய நிறுவனம் ரொம்ப அற்புதமா நியூட்ரிசார்ஜ் நிறுவனம் அவ்வளவு ஆராய்ச்சி பண்ணி நமக்கு கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு இதை நம்ம ஃபெயிலியர் ஆகிட்டோம். அப்போ நம்ம எல்லாருமே நினைக்கிறோம், நான் நல்லா ஆரோக்கியமா இருக்கிறேன், எனக்கு ஏன் வியாதி வருது, எனக்கு ஏன் ஃபேட்டி லிவர் வருது, எனக்கு ஏன் வந்து மோஷன் ப்ராப்ளம் வருது, எனக்கு ஏன் ஃபைல்ஸ் வருதுன்னா நம்முடைய கட் பாக்டீரியாவை ஆரோக்கியமா வைக்க நம்ம தவறிட்டோங்கிறதுதான். அதனால தயவு செஞ்சு நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், உணவுல காய்கறியை நிறைய சேர்த்துக்குங்க. நார்ச்சத்து நிறைந்த உணவுகள் நமக்கு மிக அவசியம். சின்ன வெங்காயம் நம்ம சேர்த்துக்கணும், தயிர் நம்ம சேர்த்துக்கணும், மோர் நமக்கு மிக நல்லது, இந்த நீராகாரம் மிக மிக நல்லது. அப்ப இதுக்கு கூட நம்முடைய வயதானவர்கள் யாராக இருந்தாலும் ஒரு 40 வயசுக்கு மேல போயிட்டோம்னா வருஷத்துக்கு 3 மாசம் நம்முடைய நியூட்ரிசார்ஜ் பயோஏஜ் கண்டிப்பா எடுத்தே ஆகணும். ஏன் சார்? வெளியே இருக்கிற உணவுகள் எல்லாம் நம்முடைய வயிற்றுல இருக்கிற பாக்டீரியாஸை இல்லாம பண்ணிட்டு இருக்கு. அப்படி பண்ணும்போது கெட்ட பாக்டீரியா அதிகரிக்கும். அது அதிகரிச்சுன்னா நமக்கு நோய் வரும், பாடி அசிடிக்கா போகும், நோய் வரும். அப்ப அந்த பாக்டீரியாஸ் நல்லதா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நியூட்ரிசார்ஜ் பயோஏஜ் கண்டிப்பா எடுத்தா. நீங்க சாப்பிடுற சாப்பாடு உங்களுக்கு கெடுதல். அது இல்லாம நம்முடைய புரோட்டீன் பவுடர்ல யுனிலின் சேர்த்திருக்காங்க. அது இன்னும் ஒரு எஃப்ஓஎஸ் மாதிரி அது இன்னும் ஒரு சூப்பரான ஒரு ப்ரோபயோட்டிக். அதுவும் நம்முடைய கட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அதுவும் நம்முடைய பெருங்குடல்ல இருக்கக்கூடிய பாக்டீரியாவுக்கு ரொம்ப ரொம்ப தேவையான ஒன்று. இனுலின் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான பொருள். அதுவும் நம்முடைய புரோட்டீன் பவுடர்ஸ்ல இருக்கு. அப்போ குழந்தைகளுக்கும் நம்ம வந்து ஸ்ட்ரென்த்தை கொடுக்கறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயம். நான் நல்லா புரிஞ்சுங்க, ஒரு குழந்தை மூளை திறனோட இருக்குதுன்னா அது அதுக்கு கொடுக்குற டிஹெச் ஆனது மட்டும் இல்ல, அது வயிற்றுல இருக்கக்கூடிய கட் பாக்டீரியா ஆரோக்கியமா இருக்கிறனால மட்டும்தான் நடக்கும். அதை நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும். இதை நம்ம வந்து சிம்பிளா எடுக்க முடியாது, ஜஸ்ட் லைக் தட் நம்ம சொல்லவே முடியாது. அந்த கட் பாக்டீரியா குழந்தைக்கு எப்ப ஆரோக்கியமா இருக்குதோ அப்ப அந்த குழந்தைக்கு இம்யூனிட்டி நல்லா இருக்கும். அது எப்படி சார்லாம் கேட்காதீங்க, நான் இப்ப தெளிவா சொல்லிட்டேன். நம்முடைய கட் பாக்டீரியாக்கும் நம்முடைய மூளைக்கும் சம்பந்தம் இருக்குது, நம்முடைய உணர்ச்சிகளுக்கும் இந்த கட் பாக்டீரியாக்கும் சம்பந்தம் இருக்குது. நம்முடைய உணர்ச்சி நல்லா இருக்கணும்னா இவர் நல்லா இருக்கணும், நம்முடைய உணர்ச்சி கேவலமா போகணும் அப்படின்னா இவருக்கு ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதனாலதான் நம்மளால ஒரு மோஷன் போகாம இல்லைன்னா அவ்வளவு பிரச்சனை ஆயிடும். நமக்கு வயிற்றுல ஒரு ப்ளோட்டிங் இஷ்யூ ஆச்சுன்னா அவ்வளவு பிரச்சனை ஆயிடும். நம்முடைய மூடு நம்முடைய எல்லாமே டோட்டலா கொலாப்ஸ் ஆயிடும். அப்போ அந்த வயிறு பகுதி ஆரோக்கியமா இருக்கணும். வயிற்றுல ஒரு சென்ஸ் இருக்குது, அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த பகுதியில நமக்கு சென்ஸ் இருக்கு. நம்ம அதான் சொல்லுவோம், நான் என் இருதயத்துல இருந்து பேசுறேன் அப்படின்றாங்களே, அது என்ன? அது ஒண்ணுமே கிடையாது. இங்க நிறைய நரம்பு நெட்வொர்க் இருக்குது.
அப்ப அதை நம்ம நினைச்சுக்கணும். நம்முடைய வயித்துல வந்து பாத்தீங்கன்னா தொப்புளுக்கு மேல சோலார் பிளெக்ஸஸ் சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்கு, ஒரு நரம்பு பிடிச்சிருக்கு. இதுதான் நம்முடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக ஆராய்ச்சியில சொல்றாங்க. அப்போ இது எல்லாமே இந்த வேகஸ் நர்வோட பார்ட்டா தான் இந்த இடத்துல இருந்து வருது எல்லாமே. அப்போ நம்முடைய வயிற்று பகுதிக்கும் மூளைக்கும் சம்பந்தம் இருக்கு. வயிற்றுல இருக்கக்கூடிய கட் பாக்டீரியாவுக்கும் மூளைக்கும் தொடர்பு இருக்குது. அது நல்லா இருந்தா இது நல்லா இருக்கும், அது நல்லா இல்லைன்னா இது நல்லா இருக்காது. நம்முடைய ஆரோக்கியமும் இதை வச்சுதான் தீர்மானிக்கப்படுகிறது. அப்போ இதை நாம சிம்பிளா அப்போ நம்மகிட்ட நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ் ஏன் இருக்குது? ஏதோ சும்மா கொடுக்கல, சும்மா பவுடரா புரோட்டீன் பவுடரா அது கொடுக்கல. அது சயின்டிபிக் ப்ரூவன். அப்போ அது நம்முடைய குழந்தைகளுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும். நம்ம குழந்தை இம்யூனிட்டி பவரோட இருக்கணும், மூளைத்திறனோட ஆரோக்கியமா இருக்கணும், பிசிக்கல் ஆக்டிவிட்டி நல்லா இருக்கணும்னா நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ் இஸ் மஸ்ட். அதே மாதிரி உங்களுக்கு நோய் வரக்கூடாது, எனக்கு கேன்சர் வரக்கூடாது, இல்ல ஆல்ரெடி எனக்கு டயபெட்டிக் இருக்கு, ஆல்ரெடி எனக்கு கேன்சர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, இல்ல எனக்கு வேற பிரச்சனை இருக்கு, எனக்கு மூட்டு வலி இருக்கு, அந்த ப்ராப்ளம் இருக்கு, லொட்டு லொசுக்கு இருக்கு, இம்மிடியட்டா பயோ ஏஜ் நியூட்ரிசார்ஜ் பயோ ஏஜ் கம்பல்சரி எடுங்க. அப்பதான் உங்க கட் பாக்டீரியா ஆரோக்கியமாக இருக்கும், உங்களுடைய உடல் நலன் ஆரோக்கியமாக இருக்கும், நீங்க நீண்ட நாட்களுக்கு ஆரோக்கியமா இருக்கலாம். அப்போ இந்த நீராகாரம் நமக்கு ரொம்ப நல்லது. கூடுமானவரை சின்ன வெங்காயம் நல்லது. அதே மாதிரி நமக்கு ப்ரீபயோட்டிக் இருக்கக்கூடிய உணவுகள் நமக்கு மிக மிக நல்லது. தயிர், இந்த மாதிரி உணவுகள் நம்ம உடம்புக்கு மிக மிக இந்த பாக்டீரியாஸோட எண்ணிக்கையை கூட்டக்கூடிய உணவுகள். அப்ப இது எல்லாமே நமக்கு நல்லது. அப்போ பழங்களை டைரக்டா சாப்பிடலாம். ஜூஸ் எடுக்கிறத விட டைரக்டா சாப்பிடுறது நார்ச்சத்து நிறைய கிடைக்கும். அதே மாதிரி காய்கறிகள் நமக்கு மிக மிக அவசியம். எல்லா காய்கறியும் ரொட்டீன்ல சாப்பிடுங்க. அந்த அளவுக்கு ஆரோக்கியமான விஷயங்கள் நார்ச்சத்து நிறைய இருக்கு. முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த கொடிகள்ல காய்க்குது பாருங்க, பீர்க்கங்காய், அவரைக்காய், சோ பாகக்காய், இந்த மாதிரி காயா வருது பாருங்க. இது எல்லாமே உடம்புக்கு மிக 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 அவசியமான காய்கறிகள். இதுல நார்ச்சத்து நிறைய அடங்கி இருக்கு. அப்போ இந்த உணவுகளை நாம சாப்பிடும்போது நம்முடைய கட் ஆரோக்கியமா இருக்கும். ஏன்னா என்னால இன்னைக்கு இதை வந்து ஆக்சுவலா ஸ்லைடா போட்டு பண்ணலாம் தான் என்னுடைய ஐடியா இருந்தது. பட் நான் ரொம்ப லேட்டா வந்ததுனால என்னால அதை ஸ்லைடா போட்டு அதை விளக்க முடியல. ஸோ மொத்தத்துல ஒரே ஒரு விஷயம் சிம்பிள், நமக்குள் ஒருத்தன் இருக்கிறான், அவன் நம்ம ஜீனை விட அதிகமா இருக்கிறான்னு தெரிஞ்சுக்கணும். இவன் தான் பல விஷயத்த நம்ம உடம்புல தீர்மானிக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இவங்களை வந்து இன்னும் ஆராய்ச்சிகள் நடந்துட்டு இருக்கு, இவங்களை பத்தி ஆராய்ச்சி இன்னும் நடந்துருக்கு. ஏன்னா இதை வந்து இன்னும் கன்ஃபார்மே பண்ணல. இந்த ஆராய்ச்சி அடிப்படையில ஒரு மனிதனுக்கு எவ்வளவு ப்ரோபயோட்டிக் கொடுக்கணுங்கிற வரைக்கும் இன்னைக்கு இதுல ஆராய்ச்சியில இன்னும் கன்ஃபர்மேஷன் பண்ணல. எப்படி ஒரு விட்டமின் ஒரு நாளைக்கு ஆர்டிஏ சொல்றாங்களோ, எப்படி ஒரு மினரல் ஆர்டிஏ சொல்லுதோ இவ்வளவுதான் ஒரு மனிதனுக்கு தேவைங்கிற மாதிரி இந்த ப்ரோபயோட்டிக் எவ்வளவு ஒரு மனுஷனுக்குங்கிறது இன்னும் ஆராய்ச்சியில இன்னும் இதாகல. சோ நமக்கு என்ன தேவையோ அதை ஓரளவுக்கு நம்ம கம்பெனி கொடுக்குறாங்க. சோ இதை எடுத்துக்கிட்டா நம்முடைய இந்த கட் பாக்டீரியா ஆரோக்கியமாக, நல்ல பாக்டீரியாவுடைய எண்ணிக்கை அதிகமாகும். அது அதிகமாகும் போது நம்முடைய ஆரோக்கியம் நல்லா மேம்படும். அதன் மூலமா நம்முடைய சென்ஸ் நல்லா இருக்கும். நம்ம ஆரோக்கியமா நல்ல நேர்மறையான எண்ணங்கள் நமக்கு உருவாகும். நம்ம வாழ்க்கையில நம்ம பிசினஸ்ல நம்ம நல்லா போறதுக்கு இந்த எண்ணங்கள் எல்லாம் அடிப்படை. இதை வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு பயோவேஜின்னு நினைக்காம உங்களை நல்ல வழியில கொண்டு போறதுக்கும், நல்ல சிந்தனைகளோட இருக்கிறதுக்கும், நல்ல வருமானத்தை உருவாக்குறதுக்கான ஒரு வாய்ப்பா கூட நம்ம இதை நினைக்கலாம். நியூட்ரிசார்ஜ் பயோவேஜ் இட்ஸ் நாட் எ சிம்பிள் ப்ராடக்ட். அப்போ இதை நாம முதல்ல தெரிஞ்சுக்கணும். இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நியூட்ரிசார்ஜ் பயோவேஜ் எவ்வளவு இம்பார்ட்டன்ட், நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். உங்க குழந்தையுடைய எதிர்காலம் உங்க கையில தான் இருக்குது. அது நம்முடைய நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ்ல ஒரு எக்ஸலண்டான ஒரு ப்ராடக்டா இருக்குது. அதே மாதிரிதான் நம்முடைய நியூட்ரிசார்ஜ் பயோவேஜ் இஸ் வெரி 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 வேல்யூபிளான ப்ராடக்ட். அப்போ நம்ம கட் பாக்டீரியாவுக்கு மிக அவசியமான ஒரு உணவு தான் நம்முடைய நியூட்ரிசார்ஜ் பயோவேஜ். ஸோ இதை எடுத்துக்கொள்வதன் மூலமாக நம்முடைய உடல் ஆரோக்கியமா இருக்கும். ஸோ இவ்வளவுதான் என்னுடைய இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான சப்ஜெக்ட். ஸோ நியூட்ரிசார்ஜ் பயோவேஜை நம்ம வந்து இது வரைக்கும் யாரா எடுக்காம இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு எடுத்துங்க. ஏன்னா இது ஒரு பெரிய சப்ஜெக்ட். இது இன்னும் தனியா பிரீஃபா நம்ம எடுக்கலாம் தான் எடுக்கலாம். பட் அந்த அளவுக்கு டீப்பா போக வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இதுல எது இம்பார்ட்டனோ அதை மட்டும் தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ கட் பாக்டீரியா இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது நம்முடைய ஆரோக்கியத்தை தீர்மானிக்குது, நம்முடைய சென்ஸ் அதுதான் வந்து இது பண்ணுது. ஸோ அதனால நம்ம நியூட்ரிசார்ஜ் பயோ இஸ் வெரி மஸ்ட். அதே மாதிரி குழந்தைகளுக்கு நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ், உங்களுடைய குழந்தையுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும்னா நியூட்ரிசார்ஜ் கிட்ஸை நம்ம கொடுக்கலாம். ஸோ ஜெய்ஆர்சிஎம், குட் ஆர்சிஎம் இப்படிப்பட்ட ஒரு ப்ராடக்ட் நம்மள்ட்ட இருக்குது. இதை எல்லாருக்கும் கொண்டு போய் சேருங்க. தேங்க்யூ ஸோ மச்.